देवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। सर्वशास्त्राब्धिपीयूष सर्ववेदैकसत्फल सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्प्रद सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वान्तोदितादित्य श्रीकृष्ण परिवर्तितः परमानन्दपाठाय प्रेमवर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते। मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निष्ठारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधुतादायिन् अतिनीचोच्चतारक आणमुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुर। हरे कृष्ण। எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு செல்கின்ற அந்த தருணத்தில் ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்கள் மொட்டை மாடிக்கு சென்று மாளிகையினுடைய மேல் பகுதிக்கு சென்று கிருஷ்ணரை பற்றி பேசுகின்றனர். அந்யோன்யம் ஆசீத் சஞ்சல்ப உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீனாம் சர்வஸ்ருதி மனோகரக. அவர்கள் கிருஷ்ணரை பற்றி தங்கள் மத்தியில் பேசின பேச்சு வேத கோஷங்களை விட மனதை கவருகின்ற மாதிரி இருந்தது. அல்லது அவர்களுடைய பேச்சு வேதங்களுடைய மனதை கவருகின்ற மாதிரி இருந்தது. அவர்கள் அந்த பெண்கள் 10 ஸ்லோகங்களை பேசுகின்றார்கள். அந்த ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்ப்போம். முன்னாடி சொல்லுங்க. சவை கிலாயம் புருஷ புராதனோ सवै किलायं पुरुषः पुरातनो य एक आसीद विशेष आत्मनि य एक आसीत् अविशेष आत्मनि अग्रे गुणेभ्यो जगदात्मनीश्वरे अग्रे गुणेभ्यो जगत् आत्मनीश्वरे निमीलितात्मन्निशि सुप्तशक्तिषु நிமீலிதாத்மன்னிஷிஷுப்தசக்திஷு. மொழிபெயர்ப்பு வழங்கியர் சில பிரபுபாத் கி ஜெய். அவர்கள் கூறினர், நம் சிந்தனையில் தெளிவாக உள்ள அந்த மூல முழுமுதற் கடவுள் இதோ இருக்கிறார். ஜட இயற்கை குணங்கள் தோன்றுவதற்கு முன் அவர் மட்டுமே இருந்தார். மேலும் அவர் பரமபுருஷர் என்பதால் எல்லா ஜீவராசிகளுக்கும் சக்தி
முடக்கப்பட்டு இரவில் உறங்குவதைப் போல் அவருக்குள் ஐக்கியமாகி விடுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தவைக்கிலாயம் புருஷ புராதனோ. ஸோ கிருஷ்ணரை பார்த்து சொல்றார்கள், இங்கே செல்கின்ற இந்த கிருஷ்ணர் தான் புராதன புருஷம், புராதன புருஷர். மிக பழமையான, புராதன பழமையான இந்த கிருஷ்ணர் தான் நிச்சயமாக அந்த புராதன புருஷர். அப்படின்னா இந்த படைப்புக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த பகவான், அவர் இந்த கிருஷ்ணர் தான். சவைக்கில அப்படின்னா நிச்சயமாக, உறுதியுடன் சொல்கின்றார்கள், இந்த கிருஷ்ணர் தான் படைப்புக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த புராதனமான பழமையான புருஷர் பகவான். ஏக ஆசீத் அவிசேஷ ஆத்மனி. படைப்பிற்கு முன்னாடி அந்த பகவான் அவர் மட்டும் தனியாக இருந்தார். இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் படைப்புக்கு ஆரம்ப காலத்துல இந்த 3 குணங்களும் கலந்து ஒரு ஒருமித்த நிலையில் இருந்தது. படைப்பு தொடங்கும் பொழுது இந்த 3 குணங்கள் அந்த 3 குணத்துல சலனத்தை ஏற்படுத்தி படைப்பு தொடங்குகின்றது. நான் படைப்பிற்கு முன்னாடி பிரளய காலத்துல இந்த பகவான் அவர் தனியாக இருந்தார். இந்த பகவான் வைகுண்டத்துல அவருடைய பக்தர்களுடன் அவருடைய நித்திய லீலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு காரண சமுத்திரத்தில் சயனித்துக் கொண்டிருக்கின்றார். கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு கர்ப்போதக சமுத்திரத்தில் இருக்கின்றார். அக்ரே குணேபியோ ஜெகதாத்மனீஸ்வரே. அந்த 3 குணங்கள் ஒருமித்த நிலையில இருந்த பொழுது அப்ப பகவான் மட்டும் இருக்கின்றார். அந்த பகவான் இப்ப போகின்ற நம் கண்ணு முன்னாடி சென்று கொண்டிருக்கின்ற இதே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்ற. நிமீலிதாத்மன் நிஷிசுப்த சக்திஷு. ஒரு படைப்பு பிரம்மாவனுடைய பகல் பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல உள்ள 4 லோகங்களை தவிர, சத்தியலோக, மகரலோக, ஜனலோக, தப்போலோக, அந்த 4 லோகங்களை தவிர மற்ற எல்லா லோகங்களும் அழிக்கப்படுகின்றது. அப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் தங்களுடைய உபாதிகளுடன் அந்த மூல பிரகிருதியில் ஐக்கியமாகி விடுகின்றனர். எல்லா ஜீவாத்மாக்களுடைய சரீரம் மூல பிரகிருதியில் ஐக்கியமாகி விடுகின்றது. அந்த எல்லா ஜீவாத்மாக்களும் கர்ப்போதக்ஷாய் விஷ்ணுவினுடைய உதரண வயிற்றில் கர்ப்போதக்ஷாய் விஷ்ணுவுடன் சேர்ந்து அவர்கள் உறங்குகின்றனர். படைப்பிற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த புராதன புருஷர் நம்ம இப்ப கண் முன்னாடி சென்று கொண்டிருக்கின்ற இதே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றார். இதை நாங்கள் வியாச முனிவரிடத்திலிருந்து நாங்கள் கேட்டுள்ளோம். அப்ப இந்த கஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்களுக்கு கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற அந்த ஞானம் தெளிவாக தெரிகின்றது. கிருஷ்ணர் வெறும் மனிதன் அப்படின்னு நினைக்கல, கிருஷ்ணர் வெறும் உறவினர் அப்படின்னு நினைக்கல. இப்போ படைப்பிற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த பரம புராதனமான புருஷர் இவர்தான். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் புருஷம் பவான் ஆதிதேவம். ஆதி மூலமாக இருக்கின்ற யோமாம் அஜம் அநாதிம் ச வெத்திலோக மகேஸ்வரம். நாங்கள் வியாசதேவர் இடத்திலிருந்து கேட்டுள்ளோம், இந்த கிருஷ்ணர் தான் பகவான்.
இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அவங்க தங்களுடைய ஆள்காட்டி விரலால கிருஷ்ணரை சுட்டிக்காட்டு சொல்கின்றனர். ஓ, இந்த கிருஷ்ணர் தான் அந்த புராதன புருஷர் அப்படின்னு அவ்வளவு உறுதியுடன் முழு நம்பிக்கையுடன் அவங்க வந்து சொல்கின்றனர். ம். இன்னொரு கருத்து. ஆ, so, வேத மந்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, படைப்பிற்கு முன்னாடி பிரம்மா பிரம்மா கூட இருந்ததில்ல, சிவபெருமானும் இருந்ததில்ல. அப்ப பகவான் நாராயணன் மட்டும்தான் இருக்கின்றார். ம். இந்த பகவான் நாராயணன் மட்டும்தான் இருக்கின்றார். அவர்தான் இந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றார். ஆ. இங்க பிரபுபாதரும் பார்த்தோன்னா ரொம்ப விரிவான பொருளுரை கொடுக்கின்றார். ஆ. எப்படி பிரம்மாவினுடைய ஒரு நாள்ல வந்து 1000 சதுர்யுகம் அப்படின்னா 43,20,000, அதை வந்து 1000ஆல பெருக்கினீங்கன்னா அவ்வளவு வருடம் வந்து பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது. ம். அதை 2ஆக பெருக்கினீங்கன்னா பிரம்மாவினுடைய ஒரு நாள். அதுக்கப்புறம் அதை 30ஆ பெருக்கினீங்கன்னா பிரம்மாவினுடைய ஒரு மாதம். 12ஆ பெருக்கினீங்கன்னா அவருடைய ஒரு வருடம். அந்த மாதிரி 100 வருடம். இந்த கால்குலேஷன்லாம் பிரபுபாதர் எழுதுறார். ஸோ ஜீவாத்மாக்கள் வந்து அந்த எந்தெந்த ஜீவாத்மாக்கள் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடவில்லையோ அவர்கள் அந்த பிரளய காலத்தின் சமயத்துல பகவான் விஷ்ணுவுடன் சேர்ந்து உறங்குகின்றனர். அவர்கள் செய்த கர்மங்கள், அவர்களுடைய மனசுக்குள்ள உள்ள பதிவுகள் எல்லாம் சூக்ஷ்மமான நிலையில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் திரும்ப படைப்பு ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி, அவர்களுடைய மனசுல உள்ள பதிவுகளுக்கு ஏற்றபடி இன்னொரு சரீரம் கொடுக்கப்படுகின்றது. ஸோ இந்த ஸ்லோகத்துல உள்ள முக்கியமான கருத்து என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் தான் அந்த புராதன புருஷர். பிரம்ம சமிதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். பிரம்ம சமிதையிலேருந்து 5.48 என்ன சொல்லப்பட்டிருக்கு? யஸ்யைக நிஷ்வசித கால மதாவலம்பிய ஜீவந்தி லோம விலஜா ஜெகதண்டநாதா விஷ்ணுர் மகான் ச இகயஸ்ய கலா விசேஷோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. இந்த ஸ்லோகத்துல பிரம்மா சொல்றார், மகாவிஷ்ணுவினுடைய ரோமங்களிலிருந்து பிரம்மாண்டங்கள் வந்து தோன்றுகின்றன. பிரம்மா மகாவிஷ்ணுவினுடைய ஒரு ஒரு சுவாச காற்று, அதுதான் ஒரு பிரம்மாண்டத்தினுடைய ஆயுட்காலம். மகாவிஷ்ணுவினுடைய தோளினுடைய துளைகளிலிருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் தோன்றுகின்றன. அதுக்குள்ள எண்ணற்ற பிரம்மா வந்து தோன்றுகின்றார். ஸோ அந்த மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணருடைய அம்சம். யஸ்யைக நிஷ்வசித கால மதாவலம்பிய ஜீவந்தி லோமா விலஜண்ட விலஜண்ட ஜீவந்தி லோம விலஜண்ட விலஜ ஜீவந்தி லோம விலஜா ஜெகதண்டநாதா விஷ்ணுர் மகான் ச இக யஸ்ய கலா விசேஷோ. அந்த மகாவிஷ்ணு இந்த கிருஷ்ணருடைய கலா, கிருஷ்ணருடைய அம்சம். அந்த கிருஷ்ணருக்கு, கோவிந்தருக்கு நான் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன். இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றேன். ஸோ அடுத்த ஸ்லோகம். சயேவ பூயோ நிஜ வீரிய சோதிதாம் சயேவ பூயோ நிஜவீர்யசோதிதாம் ஸ்வஜீவ மாயாம் பிரகிருதிம் சிஸ்ருக்ஷதீம்
स्वजीवमायां प्रकृतिं सृजेत् अनामरूपात्मनिरूपणामणि अनामरूपात्मनिरूपणामिनि विदित्समानोऽनुससारशास्त्रकृत् विधिसमानो नुसारसाकृत् மொழிபெயர்ப்பு படி. பரமபுருஷர் அவரது அங்க உறுப்புகளான ஜீவராசிகளுக்கு மீண்டும் பெயர்களையும் உருவங்களையும் அளிக்க விரும்பி அவற்றை ஜட இயற்கையின் வழிகாட்டலின் கீழ் வைத்தார். அவரது சுய ஆற்றலால் மறுபடியும் சிருஷ்டியை செய்ய ஜட இயற்கைக்கு சக்தி அளிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ச ஏவ பூயக, பூயக அப்படின்னா திரும்பவும், சக ஏவ அந்த பரமபுருஷர், அந்த புராதன புருஷர் திரும்பவும் நிஜ வீரிய சோதித்தாம், நிஜ வீரிய சோதித்தாம் தன்னுடைய ஆற்றல் மூலமாக ஸ்வஜீவமோயாம் பிரகிருதிம் சிசிருக்ஷதிம் அநாமரூபாத் மணி ரூப நாமணி. திரும்பவும் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்துல தன்னுடைய ஆற்றல் மூலமாக அந்த உறங்கிக் கொண்டு இருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு ஒரு ஷரீரத்தையும் ஒரு தகுந்த ஒரு உடலையும் ஒரு பெயரையும் கொடுப்பதற்காக விதித்சமானோ அநாமரூபாத் மணி ரூப நாமணி. உறங்கும் நிலையில எல்லா ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் சரீரம் கிடையாது, உடல் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பெயர் கிடையாது. அவங்களுக்கு திரும்பவும் ஒரு உடலை கொடுத்து ஒரு பெயரை கொடுப்பதற்காக ஸ்வஜீவமாயாம் பிரகிருதிம் சிசிருக்ஷதிம் அந்த ஜட இயற்கை மேல தன்னுடைய பார்வையை செலுத்துகின்றார். அந்த ஜட இயற்கை இந்த பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் செயல்படுகின்றது. அந்த பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுகின்றது. அந்த ஜட இயற்கை பகவானுடைய மாயா சக்தி கிருஷ்ணருடைய இச்சைக்கு ஏற்றபடி இந்த ஜீவாத்மாக்களை மயக்கத்தில் ஆழ்த்துகின்றது. இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, சாஸ்திர கிருத்து. சாஸ்திர கிருத்துனா பகவான் சாஸ்திரங்களை கொடுத்ததற்கு பின், ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல பகவான் சாஸ்திரங்களை கொடுக்கின்றார், வேதங்களை பிரம்மாவுக்கு கொடுக்கின்றார். ஏன்னா அந்த வேதங்கள் தான் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் அதை வேதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த வேதங்களை வேதங்களை சொல்லிக் வேதங்களை கொடுத்ததற்கு அப்புறம் பகவான் இந்த உறங்கிக் கொண்டு இருக்கின்ற உடல் மற்றும் பெயர் இல்லாத அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு பெயரையும் உடலையும் கொடுப்பதற்காக ஜட இயற்கை மேல தன்னுடைய பார்வையை செலுத்தி இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கின்றார். அந்த ஜட இயற்கை பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகின்றது. போன ஸ்லோகத்துல படைப்புக்கு முன்னாடி உள்ள நிலையை பத்தி வர்ணித்தனர். படைப்புக்கு முன்னாடி இருக்கிற அந்த பகவான் தான் இந்த நம்ம கண் முன்னாடி இருக்கின்ற கிருஷ்ணர் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்லோகத்துல அந்த படைப்பினுடைய ஆரம்ப காலத்துல அந்த சம்பவத்தை வர்ணிக்கின்றார்கள். அந்த சமயத்துல பகவான் என்ன லீலையை செய்கின்றார், ஜட இயற்கை மேல பார்வையை செலுத்தி எப்படி எல்லா உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு பெயரையும் உடலையும் கொடுக்கின்றார். சாஸ்திர கிருத். மகாவிஷ்ணு தன்னுடைய சுவாசம் மூலமாக வேதங்களை கொடுக்கின்றார். யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹா,
வேதங்கள் பகவானுடைய சுவாச காற்று மூலமாக தோன்றுகின்றது. சில வேதங்கள் எப்படி பகவான் நித்தியமானவரோ வேதங்களும் நித்தியமானது. ஏன்னா வேதங்கள் பகவானுடைய சுவாச காற்று. ஸோ பகவான் நித்தியமானவர்னா அவருடைய சுவாசமும் நித்தியமானது. அப்ப அந்த சுவாசத்தில் இருக்கின்ற வேதங்களும் நித்தியமானது. ஸோ இந்த ஸ்லோகத்துல நிஜ வீரிய சோதித்தாம், இந்த ஸ்லோகம், இந்த வார்த்தை முக்கியமானது. சில சில தத்துவாதிகள் சொல்றாங்க ஜட இயற்கை தான் மிக உயர்ந்தது, ஜட இயற்கைக்கு கீழே தான் பகவான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது தவறான கருத்து. ஜட இயற்கை பகவானுக்கு கீழே செயல்படுகின்றது. கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு, மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதேச சராச்சரம் ஹேத்துனானேன கௌந்தையே ஜெகத் விபரிவர்த்ததே. ஜட இயற்கை கிருஷ்ணருக்கு கீழ் செயல்படுகின்றது. ஜீவ மாயா, அந்த ஜட இயற்கை ஜீவாத்மாக்களை மயக்கத்தில் ஆழ்த்துகின்றது. ஸோ இந்த ஸ்லோகத்திலையும் இந்த பொருளுரையிலே பிரபுபாதர் சாஸ்திரகிருத் அப்படிங்கிற வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறார். பகவான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களினுடைய ஜீவாத்மாக்கள் சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர் சாதுக்குகளை அனுப்புகின்றார், பக்தர்களை அனுப்புகின்றார், அதே சமயத்தில் சாஸ்திரங்களையும் கொடுக்கின்றார். சாஸ்திரகிருத். ஸோ இது சாஸ்திரங்கள் பகவானுடைய ஒரு முக்கியமான கருணை. பக்தர்களையும் சாஸ்திரங்களை கொடுக்கின்றார், அந்த சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக பக்தர்களையும் அனுப்புகின்றார். ஸோ சயேவ பூயக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படைப்பு திரும்ப திரும்ப நடக்கின்றது. பூத்வா பூத்வா பிரளீயத்தை, படைப்பு அழிவு இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கின்றது. அதனால தான் பூய அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ வேதங்கள் ஜீவாத்மாக்கள் அவங்களுடைய எப்படி வாழ்க்கையை வழிநடத்தணும் அதற்காக வேதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்றேன். ஸோ அனாம ரூபாத் மணி ரூப நாமணி. அனாம ரூப. ஸோ ஜீவாத்மாக்கள் பெயர் மற்றும் உடல் இல்லாம உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு உடலையும் பெயரையும் கொடுக்கின்றார். ஸோ மயக்கத்தில் இருக்கின்ற ஜீவாத்மாக்கள் அவங்க இந்த தற்காலிகமான பெயர், தற்காலிகமான உபாதி, தற்காலிகமான உடல், அதிலே தன்னுடைய முழு வாழ்க்கையை, அந்த தற்காலிகமான உபாதியிலேயே மூழ்கி தன்னுடைய முழு வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். பல்வேறு அபிமானங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். உடலோடு சம்பந்தப்பட்ட பல அபிமானங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதிலே முழு வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். ஸோ அதுல பார்க்கும்போது பல வகையை நம்ம பார்க்கிறோம். நேஷனலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம் அப்படின்னு பல வகையான தத்துவங்கள், உடல் சம்பந்தப்பட்ட பல உபாதிகளை ஏற்படுத்துவதற்கு பல கொள்கைகள், பல கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. ஆனா சாஸ்திரங்கள் ஒவ்வொரு ஜீவாத்மா, ஒரு ஆத்மாவினுடைய உண்மையான நிலையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நான் பெரும்பாலான நபர்கள் இந்த சாஸ்திரங்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு தயக்கப்படுகின்றார்கள். பகவத்கீதா எல்லா மனிதர்களுக்கும் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதுக்கு பகவத்கீதா வழிகாட்டியாக இருக்கின்றது. ஆனா பகவானுடைய மாயா சக்தியினுடைய பிடியில் இருந்து கொண்டு
பெரும்பாலான ஜீவாத்மாக்கள் கீதையினுடைய கருத்துக்களை, சாஸ்திரங்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு நம்ம சப்போஸ் ஒரு வீட்டில் நீங்க வாழறீங்க. ஒரு வீட்டில் உங்களோடு நெருங்கி இருக்கின்ற ஒரு நபர், அவருக்கு வந்து உங்க மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, அப்ப வந்து எப்படி உங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும்? வீட்டில் சப்போஸ் உங்களோட நெருங்கி இருக்கின்ற நபர்களுக்கு நீங்க வந்து பல வருடங்களாக சேவை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனா அந்த நபருக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லை, ஒரு ட்ரஸ்ட் இல்லை, விசுவாசம் இல்லை. அப்ப வந்து எப்படி மனது புண்படும்? ஆனா இதை வந்து இப்ப சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பகவான் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு நெருங்கி, ஒவ்வொரு ஜீவாத்மா இந்த ஜென்மத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அந்த ஜீவாத்மாவினுடைய பயணத்துல வந்து அவர் ஜீவாத்மாவோட தொடர்ந்து பயணம் செய்கின்றார். அவர் அருகில் பரமாத்மாவாக இருக்கின்றார். அந்த ஜீவாத்மாவினுடைய உண்மையான நலன் விரும்பி, எந்தவித சுயநலம் இல்லாமல், எதை எதிர்பார்க்காமல் உண்மையான நலன் விரும்பி அந்த ஜீவாத்மாவினுடைய நலனுக்காக பக்தர்களை அனுப்புகின்றார், சாஸ்திரங்களை கொடுக்கின்றார். அவரும் பரமாத்மாவாக இருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட நலன் விரும்பி, உண்மையான நலன் விரும்பிய வந்து பெரும்பாலான ஜீவாத்மாக்கள் அவர் மேல நம்பிக்கையே இல்லாமல் அவரை உதாசீனப்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப பகவானுக்கு எப்படி வந்து அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? நம்ம சின்ன ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு 30 வருஷமா 40 வருஷமா ஒருத்தருக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை உங்க மேல. அப்ப நம்மளுடைய மனது புண்படுகின்றது. ஆனா இதை விட எப்படி பல மடங்கு எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் எண்ணற்ற ஜென்மங்களாக அந்த உண்மையான நலன் விரும்பியான பகவானை தவறாக புரிந்து கொண்டு அந்த பகவான் மேல எந்த ஒரு அவரை உதாசீனப்படுத்தி, அவர் இருக்கிறாங்கிறத கூட நம்ம வந்து அவர் நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்றார் அப்படிங்கிறத கூட அதை வந்து நம்பாமல் அவர் வந்து நம்மளுடைய உண்மையான நலன் விரும்பி அதை மறந்து எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா அப்படி இருந்தாலும் பகவான் வந்து பரமாத்மாவாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார். ஸோ சாஸ்திர கிருத் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரபுபாதர் எழுதுகிற பகவத்கீதை வந்து ஆரம்ப நிலை பாடம், அதுக்கப்புறம் மேல் கல்வி வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்ற. ஸோ சாஸ்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சாஸ்திரங்கள் தான் ஒரு மதத்தினுடைய அடிப்படை. சனாதன தர்மத்தினுடைய எப்படி ஒரு ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம், அந்த மாதிரி சனாதன தர்மத்தினுடைய அஸ்திவாரம் வந்து சாஸ்திரங்கள். எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் நம்ம சாஸ்திரத்தின்படி நம்ம வந்து அதை வந்து எடுத்து வைத்தா தான் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள். பக்தியில முன்னேறுவதற்கு ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமிர்த சொல்றார், பக்தியில முன்னேறுவதற்கு வந்து ஒரு நிமிஷம், பக்தியில முன்னேறுவதற்கான தகுதி என்னன்னா ஒரு ருச்சி, ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும். அந்த கவர்ச்சி குறிப்பாக எதன் மேல இருக்க வேண்டும்னா பக்தியை பத்தி சொல்லிக் கொடுக்கின்ற சாஸ்திரங்கள் மேல இருக்க வேண்டும் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். பக்தி பாதையை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த பக்தி சாஸ்திரங்கள் மேல ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும், ஒரு ருச்சி இருக்க வேண்டும். அதுதான் பக்தியில முன்னேறுவதற்கு, பக்தியை தொடங்குவதற்கான அடிப்படை தகுதி அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம். சவா அயம் யத் பதமத்ர சூரயோ
अयं यत्पदम् अत्र शूरयो जितेन्द्रिया निर्जित मातरिष्वणः जितेन्द्रिया निर्जितमातरिष्वणः पश्यन्ति भक्त्युत्कलितामलात्मना पश्यन्ति भक्ति उत्कलितामलात्मना नन्वेष सत्त्वं परिमार्ष्टुमर्हति சத்வம் பரிமாற்றும் அர்ஹதே. மொழிபெயர்ப்பு. அசையாத பக்தி தொண்டாலும் உயிர் மற்றும் புலன்கள் ஆகியவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தியதாலும் பௌதீக உணர்விலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்துள்ள சிறந்த பக்தர்கள் பகவானின் திவ்யமான உருவத்தை அனுபவிக்கின்றனர். அதே பரமபுருஷ பகவான் இதோ இருக்கிறார். இந்த பக்தி தான் வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும். ஹரே கிருஷ்ணா. स्तवा अयं यत्पदमत्र सूरयो जितेन्द्रिया निर्जित मातरिष्वणः पश्यन्ति भक्त्युत्कलितामलात्मना नन्वेष सत्वं परिमार्ष्टुमर्हति. சவா அயம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்க்கும் பொழுது அவங்க நம்பிக்கையுடன் உறுதியுடன் சொல்கின்றார்கள். இந்த கிருஷ்ணர் தான் சூரையக. சூரையக அப்படின்னா முனிவர்கள். எப்படிப்பட்ட முனிவர்கள்? ஜிதேந்திரியாக, புலன்களை கட்டுப்படுத்திய முனிவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு அடைமொழி சொல் நிர்ஜித மாதரிஷ்வனக. தங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கின்ற அந்த வாயுக்களை கட்டுப்படுத்திய முனிவர்கள். உடம்புக்குள்ள பிராணவாயு, அபான வாயு, உதான வாயு, சமான வாயு, அந்த மாதிரி வாயுக்கள் உடம்புக்குள்ள இருக்கின்றது. அந்த வாயுக்களை கட்டுப்படுத்திய முனிவர்கள், புலன்களை கட்டுப்படுத்திய முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் இந்த கிருஷ்ணரை, நம்ம கண் முன்னாடி இருக்கின்ற இந்த கிருஷ்ணரை பக்தி உத்கலித மலாத்மனா பஷ்யந்தி. பக்தியினால தூய்மை அடைந்த மனது மூலமாக, பக்தியினால தூய்மை அடைந்த புத்தி மூலமாக இந்த கிருஷ்ணரை பார்க்கின்றனர். இந்த கிருஷ்ணரை பார்க்கின்றனர். நன்வேஷ சத்வம் பரிமார்த்து மருகதி. இந்த கிருஷ்ணருடைய திருவடியில் பக்தி செய்வதன் மூலமாகத்தான் ஒருத்தருடைய மனது முழுமையாக தூய்மை அடைகின்றது. ஒருத்தருடைய மனது முழுமையாக தூய்மை அடைகின்றது அப்படின்னு சொல்றோம். இங்க போன 2 ஸ்லோகத்துல 21, 22ல புருஷாவதாரங்களை பத்தி வர்ணித்தனர். புருஷாவதாரம்னா யாரு? மகாவிஷ்ணு, கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு மற்றும் க்ஷிரோதக்ஷாய் விஷ்ணு. அந்த புருஷாவதாரங்களை பத்தி போன 2 ஸ்லோகத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த ஸ்லோகத்துல இவங்க சொல்றாங்க, கிருஷ்ணர் அந்த புருஷாவதாரங்களுக்கும் ஆதி மூலம். புருஷாவதாரங்கள் கிருஷ்ணரிடத்திலிருந்து தான் தோன்றுகின்றது. இந்த கிருஷ்ணர் இப்பொழுது நம்மளால நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கின்றோம் துவாபர யுகத்துல. ஆனா இந்த கிருஷ்ணருடைய லீலைகள் நித்தியமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த கிருஷ்ணரை பக்தி உத்கலிதா மலாத்மனா, பக்தியினால மட்டும்தான் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். பக்தி மூலமாகத்தான் கிருஷ்ணருடைய தத்துவத்தை ஒருத்தர் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். பக்தியா த்வனன்யயா சக்ய அகம் ஏவ விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. 11வது அத்தியாயத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நிர்ஜித மாதரிஷ்வனக் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்திய உயர்ந்த முனிவர்கள் தங்களுடைய
பக்தியினால தூய்மை அடைந்த தங்களுடைய புத்தி மனது மூலமாக இந்த கிருஷ்ணரை தரிசனம் செய்கின்றனர். ம். இங்க நன்வேஷ சத்வம் பரிமாஷ்டு மருகதி, இந்த கடைசி கடைசி சொற்றொடர்லையும் அவங்க வந்து உறுதியுடன் சொல்கின்றனர். என்ன என்ன சொல்றீங்கன்னா, இந்த கிருஷ்ண பக்தி மூலமாகத்தான் ஒருத்தருடைய மனது முழுமையாக தூய்மை அடைகின்றது. மார்ஷ்டும் அப்படின்னா தூய்மை செய்வது. பரி அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து அதுக்கு முன்னாடி சேர்த்துனீங்கன்னா பரிமார்ஷ்டும் அப்படின்னு ஆகின்றது. பரிமார்ஷ்டும்னா முழுமையாக தூய்மை அடைகின்றது. முழுமையான தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து பாவங்களை செய்கின்றார், அந்த பாவங்கள்னால ஒரு சில விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அந்த விளைவுகளிலிருந்து விடுபடுவதற்காக ஒருத்தர் வந்து சில பிராயஷ்சித்தங்களை செய்யலாம். அதிலிருந்து விளைவுகள் செய்யறதுனால விளைவுகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். ஆனா அப்படி இருந்தாலும் அவர் முழுமையாக தூய்மை அடைவதில்லை. ஏன்னா அந்த பாவங்களை செய்ய தூண்டின ஆசைகளிலிருந்து விடுபடுவதில்லை. அந்த ஆசைகள் மனசுக்குள்ளே இருக்கின்றது. அந்த ஆசைகள் திரும்ப அவரை அதே பாவங்களை செய்ய தூண்டுகின்றது. அல்லது ஒருத்தர் வந்து அந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். ஆனா அந்த ஆசைக்கும் மூல காரணமான அவித்யா, அந்த அவித்யா அறியாமை இருக்கிற வரைக்கும் அந்த அறியாமையினால திரும்ப ஆசைகள் வந்து உருவாகும். ஆசைகள் உருவாதுன்னா திரும்ப அவர் பாவங்களை செய்வார். அப்ப முழுமையான தூய்மைங்கிறது எப்பன்னா, ஒருத்தர் எப்ப அறியாமையிலிருந்தும் அவர் மனசுக்குள்ள இருக்கின்ற அறியாமையும் அழிக்கப்படுகின்றதோ அப்பதான் அவர் வந்து முழுமையான தூய்மை அடைகின்றார். நன்வேஷ சத்துவம் பரிமாஷ்டு மர்கத்தி அப்படிங்கும் பொழுது கிருஷ்ண பக்தி தான் அந்த அறியாமையையும் அழிக்கின்றது. யத்பாத பலாஷ விலாச பக்தியா கர்மாஷயம் கதிதமுத் கிருதயந்தி சந்தஹ தத்வன்ன ரிக்தமதயோ யதயோபி ருத்த ஸ்ரோதோ கணாஸ்தமரணம் பஜவாசுதேவம். சனத்குமாரர் பிருது சக்கரவர்த்திக்கு வந்து உபதேசம் செய்யும் பொழுது இந்த அற்புதமான ஸ்லோகம் வருகின்றது. கிருஷ்ணருடைய திருவடிகளில் சேவை செய்வதன் மூலமாக கர்மாஷயம் கிரதிதம் உத்கிருதயந்தி சந்தஹ, ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுடைய மனசுக்குள்ள பலநோக்கு செயல்களால ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஒரு பெரிய முடிச்சு இருக்கின்றது. கர்மாஷயம் கிரதிதம் உத்கிருதயந்தி சந்த. சில சமயம் சப்போஸ் நம்ம முடிச்சு பிராமன் த்ரெட் பூணல் போடும் பொழுது அந்த பூணலை வந்து நீங்க சரியான சமயத்துல அந்த பூணலை வந்து ரொம்ப மடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பூணலை எப்படி நீங்க வந்து அவிழ்க்கணும் அப்படின்னு தெரியலன்னா அது பல வகையில சிக்கி விடும். அதுக்கப்புறம் அந்த அந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பெருமுயற்சி எடுக்கிறார். அதுக்கப்புறம் அதுலயே வந்து அவர் ரொம்ப டயர்டாயி இந்த பூணலை வேற பூணல் தாங்க அப்படின்னு எடுத்துடுவார். இப்ப சில சமயம் அந்த மாதிரி பல முடிச்சுகள் ரொம்ப சிக்கலான முடிச்சு ஏற்படும் பொழுது இந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறது இது வந்து முடியாத காரியம் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வந்து களைப்படைந்துடுறார். அதுக்கப்புறம் அந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அவர் வந்து அதை வந்து வெட்டுறார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவனுடைய மனசுக்குள்ள எண்ணற்ற ஜென்மங்களில் செய்த எண்ணங்களில் அவர் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முடிச்சுகள் ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய மனசுக்குள்ள போடப்பட்டுள்ளன. நம்ம ஒரு முடிச்சு 2 முடிச்சு அவிழ்க்கிறதுல நம்ம போதும் நம்ம வந்து அதுலயே நம்ம வந்து அழுத்து போயிடுறோம். ஆனா லட்சக்கணக்கான முடிச்சுகள் பலநோக்கு செயல்களால ஒருத்தருடைய மனசுக்குள்ள போடப்பட்டுள்ளன. ஆனா அந்த
முடிச்சுகள் வந்து கிருஷ்ணருடைய பக்தி தொண்டு மூலமாக அது முழுமையாக அழிகின்றது. அப்படின்னா அறியாமையிலிருந்தே ஒருத்தர் விடுபட்டு விடுகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு பாகவதத்துல பல ஸ்லோகங்கள்ல பிரமாணம் இருக்கு. தைஸ்தான் யகானி பூயந்தே தபோதான விரதாதிபிகி நாதர்மஜம் தத் ஹிருதயம் தத் அபீஷாங்கிரி சேவையா. பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக ஒருத்தர் பலநோக்கு செயல்களை தூண்டும் ஆசைகளிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுகின்றார். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி காத்ஸ்யேன நீகாரம் இவபாஸ்கரக. 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயத்திலையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், பக்தி மூலமாக ஒருத்தர் முழுமையாக தூய்மை அடைகின்றார். கர்மகாண்டம் ஞான காண்டம் மூலமாக ஒருத்தர் முழுமையாக தூய்மை அடைவதில்லை. கர்மகாண்ட பிராயச்சித்தம் வந்து ஒரு யானை குளியல் அப்படின்னு சொல்றார். யானை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி தன்னுடைய உடம்புக்குள்ள தூர்வாரி போட்டு கிடுகின்றது. அப்ப அந்த குளியல்னால என்ன பிரயோஜனம்? பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கு, தர்ம புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரய உன்மூலனம். தாபத்ரயோன்மூலனம். பாகவதத்தை கேட்பதன் மூலமாக இந்த 3 தாபங்கள், ஆத்தியாத்மிக கிளேஷ, ஆதி தெய்வீக கிளேஷ, ஆதி பௌத்திக கிளேஷ, இந்த 3 தாபங்கள் வந்து வேரோடு பிடுங்கி எறியப்படுகின்றது. வேரோடு பிடுங்கி எறியப்படுகின்றதுன்னா அந்த தாபத்திற்கான கஷ்டங்களுக்கான மூல காரணமான அறியாமையே பிடுங்கி எறியப்படுகின்றது. அப்ப அந்த கருத்து தான் இந்த கடைசி லைன்ல சொல்லப்பட்டிருக்கு. நன்வேஷ தத்துவம் பரிமாஷ்டு மர்ஹதி. அடுத்த ஸ்லோகம். சவா அயம் சக்யனுகீத சத்கதோ சவா அயம் சஹி அனுகீத சத்கதோ வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யவாதிபிஹி வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யவாதிபிஹி யயேக ஈஷோ ஜகதாத்மலீலயா யயேக ஈஷோ ஜகத் ஆத்மலீலயா சிருஜத்யவத்யத்தின தத்ர சஜ்ஜதே. சுஜத் அவதி அத்தின தத்ர சஜ்ஜதே. மொழிபெயர்ப்பு. அன்பு தோழிகளே, வேத நூல்களின் அந்தரங்கமான பகுதிகளில் பகவானின் கவர்ச்சியானதும் அந்தரங்கமானதுமான லீலைகள் அவரது சிறந்த பக்தர்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. அதே பரமபுருஷ பகவான் இதோ இருக்கிறார். இவர் ஜட உலகை படைத்து காத்து அளிப்பதுடன் அதனால் பாதிப்படையாமலும் இருக்கிறார். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சவா அயம் சகி, சவா அயம் சகி. சகி அப்படின்னா தங்களுடைய தோழிகளை கூப்பிடுகின்றார். ஓ தோழியே. சவா அயம் சத் அனுகீத சத்கதோ வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யவாதிபிஹி. இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு மனித ரூபத்தில் இருந்தாலும் ரகசிய வேதங்களில் உள்ள ரகசியமான பகுதிகளில், வேதங்களில் உள்ள ரகசியமான பகுதிகள் அதில் வர்ணிக்கப்பட்டுள்ள அந்த பகவான் இந்த கிருஷ்ணர் தான். அர்ஜுனனுடைய நண்பனான இந்த கிருஷ்ணர் வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யவாதிபிஹி, வேதங்களில் உள்ள ரகசியமான பகுதிகளை அறிந்துள்ள சாதுக்களால வர்ணிக்கப்படும் அந்த பகவான் இந்த கிருஷ்ணர் தான். வேதங்களில் உள்ள ரகசியமான பகுதிகளில் வர்ணிக்கப்பட்டுள்ள பகவான் இந்த கிருஷ்ணர் தான். இந்த கிருஷ்ணர் வந்து ஏகஹ, இவர் வந்து
இவருக்கு ஏகக அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருக்கு நிகராக இன்னொருத்தர் யாரும் கிடையாது. இவருக்கு நிகராக இன்னொருத்தர் யாரும் கிடையாது. ஏக ஈஷோ ஜெகத் ஆத்ம லீலையா சிருஜத் அவத்யதி ந தத்ர சஜ்ஜதே. இவர் இந்த உலகத்தை இந்த உலகத்தினுடைய படைப்பு, பராமரிப்பு மற்றும் அழித்தல் இதை பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு செய்கின்றார். ந தத்ர சஜ்ஜதே அப்படின்னு கிருஷ்ணரை பத்தி சொல்றார். இங்க பார்க்கும் பொழுது குஹ்யவாதிபிகி அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருஷ்ணருடைய லீலைகள் இதை புரிந்து கொள்வது எல்லோருக்கும் தெரியாது. பல பேர் வேதங்களை கற்கின்றார்கள். ஆனால் குஹ்யவாதிபிகி வேதங்களில் உள்ள ரகசியத்தை அறிந்துள்ள அந்த பக்தர்களால தான் இந்த கிருஷ்ணருடைய உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலான வேதங்களில் கர்மகாண்ட பகுதிகள் இருக்கு, ஞானகாண்ட பகுதிகள் இருக்கு. ஆனா அந்த தூய பக்தியை சொல்கின்ற பகுதிகள், பகவானுடைய பெருமைகளை நேரடியாக சொல்லப்படும் பகுதிகள், அது வேறு சில இடத்துல இருக்கு. ஏன்னா அது ரகசியமான விஷயங்கிறதுனால அது அது எல்லா இடத்துலையும் நம்ம சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. என்ன பெரும்பாலான ஜீவாத்மாக்கள் 3 குணங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜீவாத்மாக்களை படிப்படியாக முன்னேற வைக்கிறதுக்காக பல தேவர்களுடைய வழிபாடு அதெல்லாம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சில இடத்துல கோபால தாப்பணி உபனிஷத் அதுல பகவான் கிருஷ்ணருடைய நேரடியான பெருமைகளே சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதம் 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல பெரும்பாலான பகுதிகளில் அறம், பொருள், காமம், வீடு இது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. மக்களுடைய மனதை கவர்வதற்கான பல அரசியல் சம்பந்தமான கதைகள், பல அரசர்களுடைய காதல் கதைகள், இந்த மாதிரி பல கதைகள், சுவாரஸ்யமான நீதி கதைகள்லாம் சொல்லப்பட்டுள்ளன. ஆனா வெறு சில இடத்துல தான் பகவத் பக்திக்கு பிரதானம் கொடுக்கப்பட்டு பகவானுடைய பெருமைகள் வெறு சில இடத்துல தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டுள்ளன. மகாபாரதத்துல அதனால்தான் பகவத்கீதை விஷ்ணு சகஸ்ரநாமம் நாராயணிய இந்த பகுதிகளில் பகவத் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதங்களில் உள்ள ரகசியமான பகுதிகளில் வர்ணிக்கப்படும் பகவான் இந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றான். இந்த கிருஷ்ணர் படைப்பு, பராமரிப்பு மற்றும் அழித்தலை பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு செய்கின்றார். ந தத்ர சஜ்ஜத்தை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து பகவான் எப்படி ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கின்றார், 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார், அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலான சமயத்துல நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது நமக்கு அதன் மேல ஒரு பற்று ஏற்படுகின்றது. ஒரு பொருளை அல்லது ஒரு கட்டிடத்தை அல்லது ஒரு நிர்வாகத்தை நம்ம பராமரிக்கும் பொழுது அதன் மேல ஒரு பற்று ஏற்படுகின்றது. திடீர்னு அந்த பதவி பறிபோகும் பொழுது அதனால பாதிக்கப்படுகின்றோம். நான் இதை கட்டினேன், என்னையே நீங்க நீக்கிறீங்களே, நான் இவ்வளவு நாள் காப்பாத்தினேன், என்னையே நீங்க சைட்ல போட்டுற, என்னையே நீங்க நீக்கிறீங்களே அப்படின்னு நம்ம பாதிக்கப்படுறோம். நமக்கு ஒரு பற்று ஏற்படுகின்றது. ஆனா பகவான் சிருஷ்டி செய்கின்றார், அதே சமயத்துல இவர் ரொம்ப பொறுப்புடன் பராமரிக்கின்றார். ஆனா அதே பகவான் இந்த உலகத்தையும் அழிக்கின்றார் தகுந்த சமயத்துல. ந தத்ர சஜ்ஜதே. இன்னொரு ஸ்லோகம் கூட இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. 1வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல
36வது ஸ்லோகம். சவாயுதம் விஸ்வமமோகலீல சிருஜத்யவத் யத்தின சஜ்ஜதேஸ்மின் பூதேஷு சாந்தர் ஹித ஆத்மதந்த்ரோ ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஷட்குணேஷக சிருஜத்யவத் யத்தி ந சஜ்ஜதேஸ்மின். பகவான் இந்த உலகத்தை படைக்கின்றார், பராமரிக்கின்றார் மற்றும் அழிக்கின்றார். அதுல இந்த பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு இந்த கருத்து பல பிரார்த்தனைகள்ல பல இடத்துல திரும்ப திரும்ப வருகின்றது. இன்னொரு ஸ்லோகம் இதோட முடிப்போம். யதா ஹ்யதர்மேண தமோதியோ நிருபா यदा हि अधर्मेण तमोदीयो नृपा ஜீவந்தி தத்ரைஷ ஹி சத்வதः கில तत्रैष हि शत्वदखिल தத்தே பகம் சத்யமிருதம் தயாம் யசோ तत्ते वहं सत्यं हृदं तयां यशो பவாய ரூபாணி ததத் யுகே யுகே. वाय रूपाणि तदत् युगे युगे. மொழிபெயர்ப்பு. எப்போதெல்லாம் அரசர்களும் நிர்வாகிகளும் மிருகங்களைப் போல் மிக தாழ்ந்த குணங்களில் வாழ்கிறார்களோ அப்போது உன்னத உருவில் உள்ள பகவான் அவரது பரம சக்தியை வெளிப்படுத்துகிறார். மேலும் பக்தியுள்ளவர்களுக்கு விசேஷ கருணையை காட்டும் அவர் அற்புத செயல்களை நிகழ்த்துவதுடன் வேறுபட்ட காலங்களுக்கும் யுகங்களுக்கும் தேவையான அநேக திவ்ய ரூபங்களையும் தோற்றுவிக்கிறார். கிருஷ்ண பிரபு. யதா ஹ்யதர்மேண தமோதியோ நிருபா. இந்த உலகத்துல எப்பொழுது அரசர்கள் தமோகுணத்தினால பாதிக்கப்பட்ட அரசர்கள் அதர்மத்தின்படி ஆட்சி செய்வார்களோ அதர்மேண தமோதியா நிருபா, அப்பொழுது இந்த கிருஷ்ணர் ஜீவந்தி தத்ரைஷகி சத்வத கில தத்தே பகம், இந்த கிருஷ்ணர் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக அவதரிக்கின்றார். இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாளிலும் அவதரிக்கின்றார். ஒவ்வொரு நாளிலும் அவதரித்து தன்னுடைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகின்றார். தத்தே பகம் சத்யம் ரிதம் தயாம் யசோ, தன்னுடைய 6 ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகின்றார். மற்றும் தன்னுடைய சத்தியமான உண்மையான பேச்சுக்களை வெளிப்படுத்துகின்றார். ரிதம்னா தன்னுடைய இனிமையான பேச்சுக்களை வெளிப்படுத்துகின்றார். சத்தியம் மற்றும் ரிதம், கிருஷ்ணருடைய பேச்சு உண்மையானது மற்றும் அவருடைய பேச்சு இனிமையானது. சத்தியம் ரிதம். தயாம் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகின்றார். யஷ தன்னுடைய புகழை வெளிப்படுத்துகின்றார். இந்த எல்லா குணங்களும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றது. ஜீவந்தி தத்ரைஷகி சத்வத கில, இந்த கிருஷ்ணருடைய எல்லா குணங்களும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் எந்த சமயத்துல அவதரிக்கின்றார் அதை சொல்றான். ஒரு நிமிஷம். இந்த ஸ்லோகத்துல இவர்கள் எப்பொழுது கிருஷ்ணர் அவதரிக்கின்றார்
எப்ப இந்த உலகத்துல அதர்மம் அதிகரிக்கும் பொழுது, குறிப்பாக அரசர்கள் அதர்மத்தை பின்பற்றும் பொழுது, அப்ப கிருஷ்ணர் அவதரித்து தன்னுடைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு சொல்றார். ம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகங்கள்ல அடுத்த வாரம் பார்ப்போம். இதுல ஒரு கருத்து, அரசர்களை பத்தி யதாகி அதர்மேன தமோதியான் இருப்பா. ஆஹ் வேதாந்த தேசிகர் தன்னுடைய சுபாஷித நீவியில ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்னன்னா, துரியாணாம் அபி சத்காரியே குணசாலி விமர்தினாம் அநாகம விதாம் யுக்தம் அபநீதேர் நிவாரணம். என்ன அர்த்தம்னா, ஒரு துரிய அப்படின்னா தலைவர்கள், தலைவர் அல்லது ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசர். ஒரு தலைவர் பல பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றார். துரிய அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மாடு குதிரைகள். இதெல்லாமும் இந்த மாடு குதிரைகளும் ஒரு வண்டியில அஹ், பல பாரங்களை போட்டு அந்த வண்டியை இழுக்கின்றன. ம். இந்த மாதிரி ஒரு தலைவரும் பல பொறுப்புகளை கவனிக்கின்றார். மாடு குதிரைகளும் இந்த மாதிரி பல ஒரு வண்டியை ஓட்டிக்கொண்டு பாரத்தை சுமைக்கின்றன. ஆனா அது சப்போஸ் அதே மாடு குதிரைகள் ஒரு ஒரு வயலுக்குள்ள புகுந்து, வயலுக்குள்ள பல தானியங்கள் நல்லா வளர்ந்து இருக்கின்றன. அந்த வயலுக்குள்ள புகுந்து அந்த பயிர்களை மிதிச்சதுன்னா, அப்ப அந்த மாடு குதிரைகளை நம்ம அந்த வயல்ல இருந்து வெளியே துரத்துகின்றோம். ஆனா அந்த மாடு குதிரைகள் பல பாரங்களை சுமத்தாலும் ஒரு ஒரு வயலுக்குள்ள நுழைந்து நல்ல தானியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வயலுக்குள்ள நுழைந்து அந்த தானியங்களை மிதிச்சதுன்னா, அந்த அந்த மாடு குதிரைகளை அந்த வயல்ல இருந்து வெளியில துரத்துறோம். அதே மாதிரி ஒரு 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 அரசர் அல்லது ஒரு ஒரு நிர்வாகி ஒரு பதவியில இருந்து கொண்டு பல பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். ஆனா அந்த நபர் சாஸ்திரங்களை அறிந்த நல்ல குணங்களை உடைய ஒரு பிராமணர் வைஷ்ணவர்களை அவமதித்து அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தினாங்கன்னா, அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தார்கள்னா, அப்படிப்பட்ட அரசர்களை அந்த பதவியிலிருந்து வெளியேற்றுவதே சரியானது அப்படின்னு சொல்றார். அபநீதேர் யுக்தம் அபநீதேர் நிவாரணம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அரசர், ஒரு தலைவர் ஒரு பதவியில் இருக்கும் பொழுது அவர் அவருடைய அவருடைய முக்கியமான பணி சாஸ்திரத்தை கடைபிடிக்கின்ற மனிதர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்களுக்கு வசதிகளை கொடுக்கணும். ஆனா அப்படி இல்லாம அவர்களே அவமதித்து அந்த நபர்களை அவமதித்து அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தாங்கன்னா, அப்படிப்பட்ட தலைவரை அவருடைய பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அரசர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பூமிக்கே ஒரு பாரம் ஏற்படுகின்றது. அப்ப அந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக கிருஷ்ணர் அவதரித்து தன்னுடைய தெய்வீகமான குணங்களை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை ரட்சிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். ஹரே கிருஷ்ணன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஒண்ணு வாங்கினா சொல்லுங்க.
கிரணம் பிரபுஜி. பிரபுஜி, இப்ப என்னோட குழந்தைக்கு வந்து 1 வயசு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜாதகம் எழுதணும் பிரபுஜி. சொல்றாங்க 5 வயசுக்கு மேலதான் ஜாதகம் பார்க்கணும். அது அதுதான் எழுதவும் இல்ல பார்க்கவும் இல்ல பிரபுஜி. இது குழந்தையோட இது அது மேஷ ராசி பிரபுஜி. அது 7.5 சனி வர்றதா கேள்விப்பட்டேன். அதான் சரி ஏதோ ஜாதகம் பார்க்கலாம், அது பார்க்கலாமா பார்க்க கூடாதுன்னு தெரியல பிரபுஜி. ஜாதகம் வந்து அந்த ஒரு குழந்தை அந்த பிறந்த சமயத்தின்படி அந்த சமயத்திலே அந்த பண்டிதர்கள் வந்து எழுதுவாங்க ஜாதகம். ம். இப்ப எழுதி பார்க்கலாமா பிரபுஜி, இல்ல 5 வயசுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்றாங்க? நீங்க வீட்டுல உள்ள பெரியவர்கள் அல்லது அவங்க கேள்வி இந்த வழக்கம் என்னதுன்னு. ஜாதகத்தினால் நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா ஜாதகம் கல்யாண பொருத்தத்துக்கு இதெல்லாம் பார்க்கிறோம். பல சமயம் மக்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஜோசியர்கிட்ட போறது அந்த பழக்கம் வேண்டியது அவசியமே இல்லை. பொதுவாக ஜாதகம் இது சில சுப காரியங்கள்ல திருமணத்தின் பொழுது அந்த சமயத்துல பார்க்கிறோம். அது தவிர ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் அதில் வேண்டியதில்லை. ஜாதகம் ஒரு குழந்தை பிறந்த பொழுது அந்த பிறந்த சமயத்துல அது எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்புல அப்ப ஜாதகம் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த ஜாதகத்தை நம்ம வச்சுக்கணும். ஜாதகம் எந்த சமயத்துல ஒரு ஜோசியர் அணுகுறது அது பார்க்கறது அது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் போக வேண்டிய அவசியம். குறிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி அவங்களுக்கு அல்லது அவங்களுக்கு வந்து சில பாரம்பரிய பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட விசாரிச்சோன்னா அவங்க வந்து எது எது செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சரி, இதோட முடித்துக் கொள்வோம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, गौर भक्त की जय.